ஐப்பசி மாசத்தில் சுக்ர பக்கத்திலே துவாதசி திதியில் தொட்டி திருமண உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கிறது. நூபுர கங்கைன்னு சொன்னேனே, அந்த நூபுர கங்கை ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்து விடுவார். மேலேருந்து நூபுர கங்கை ஓடி வரும். மேல் தொகையில பட்டு பெருமாள் பேர்லயே அந்த ஜலம் விழும். நமக்கு என்ன தேவலோகமா சொர்க்கலோகமா பரமதமானே புரியாது. அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டிட்டு உட்காண்டா அந்த தீர்த்தம் அவர் பேர்ல பட்டு அவர் திருவடியில பட்டு நம்ம தலையில விழும். இப்படிதான் அந்த தொட்டி திருமஞ்சன உற்சவம்னு சொல்லுவாங்க. திருமாலிரஞ்சோலை மலை என்றேன், திருமால் வந்தென் நெஞ்சு நிறைய புகுந்தார். குருமாமணியுந்து புனல் பொன்னி தென்பால், திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே. சிந்துரச்சம் பொடி போல் திருமாலிரஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால், மந்திர நாட்டி அன்று மதுர